ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம், சித்திரை மாதம் 13ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். முக்கியமாக இன்றைய நாளிலே ஜாதக ரீதியாக தடைகள் இருப்பவர்கள் எல்லாம் மாலையிலே நடைபெறுகின்ற இந்த பிரத்திங்கரா தேவி பூஜையிலே கலந்து கொண்டால் அவர்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கின்ற தடைகளும் தாமதங்களும் விலகி வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும். மேலும் இன்றைய நாள் ஸ்ரீ வாசவி ஜெயந்தி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே குரு அருளாலே நீங்கள் எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்கலாம். குருகோரை என்பது மிக அற்புதமான கோரை. தவறவிடாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்னென்ன முன்னேற்றங்களுக்காக செய்ய வேண்டுமோ, முன்னேற்றங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகளை எல்லாம் இந்த நேரத்திலே அதற்கான பிள்ளையார் சுழியை போடுங்கள். மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, பயணங்களை தொடங்கக்கூடாது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11 மணி 27 நிமிடங்கள் வரை மகம், அதன் பிறகு பூரம். இன்றைய திதி இன்று இரவு 9 மணி 33 நிமிடங்கள் வரை வளர்பிறை தசமி, அதன் பிறகு ஏகாதசி திதி. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். சந்தான பிராப்தி உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகள் உண்டாகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த பணம் எல்லாம் மிகச்சரியான நேரத்திலே உங்களுக்கு கை கொடுக்கும். பொருளாதாரம் அதனால் மிக மிக திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள் எல்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு நட்பும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகின்ற அருமையான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் வெற்றிகள் தேடி வருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மனக்கவலைகள் எல்லாம் தீருகின்ற அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் பெறுவீர்கள். உத்தியோக வகையிலே நல்லதொரு மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் உண்டாகின்றன. அதேபோல் திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உங்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் நடக்கின்ற அருமையான நாள். உங்கள் வயசுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் பூர்த்தியாகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்களிலே வெற்றிகள் தேடி வரும். உங்களுடைய இளைய சகோதரர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும். சகலவிதமான நன்மைகளும் உண்டாகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் தேடி வரும்.
பதவி உயர்வு, உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். சூரிய பகவானை வணங்கி மேலும் நலம் பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே வியாபாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற அருமையான நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நிரந்தரமான உத்தியோகம். அடுத்த மாதத்துக்கு என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் அந்த நிலையெல்லாம் மாறி நிரந்தரமான உத்தியோகம் கிடைத்து வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய அருமையான நாள். அதேபோல் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகின்ற நாள். எப்படி பார்த்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த மாற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்கி மேலும் நலம் பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்து கவலை இல்லாத மனிதனாக வாழ்வீர்கள். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற அருமையான நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடலாரோக்கியம் நன்றாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உங்களுடைய முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே இருந்து வந்த அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். யாருக்கும் அட்வைஸ் செய்யாதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் இன்றைய நாளிலே பல சங்கடங்களை தவிர்க்கலாம். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்லது ஒரு ஒற்றுமை ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த மாற்றம் மிகுந்த நாளாக இருக்கின்றது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் நன்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். குடும்பத்திலே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான நலங்களும் உண்டாகக்கூடிய நாள்.
தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல் சொந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்லதொரு வளர்ச்சி உண்டாகின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகளை, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அன்றாட காரியங்களை மட்டும் செய்து வாருங்கள். மௌனத்தை கடைபிடிங்கள். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். மௌனம் சர்வ பாப விநாசினி. ஆகவே மௌனத்தை கடைபிடிங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற அருமையான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளிலே. மேலும் இன்றைய நாளிலே சந்திராட்டமும் இருக்கின்ற காரணத்தினாலே ராமநாமத்தை அதிகம் சொல்லுங்கள். ராமநாமம் எழுதுங்கள். நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே பிரத்திங்கரா தேவி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். குரு அருள் இருந்தால் எப்படிப்பட்ட காரியங்களையும் நாம் சாதிக்க முடியும். நமக்கு வாழ்க்கையிலே இடர்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். கடல் அலை போன்றது வாழ்க்கை. சமுத்திரம் போன்றது வாழ்க்கை. சமுத்திரத்திலே அலை இல்லாமல் இருக்குமா? அதுபோல் வாழ்க்கை என்றால் துன்பங்களும் துயரங்களும் தடைகளும் தாமதங்களும் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட நமக்கு ஏற்படுகின்ற தடைகளையும் தாமதங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி நாம் வாழ்வதுதான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. அந்த வெற்றிகரமான வாழ்க்கையானது நமக்கு அமைய வேண்டும், கிடைக்க வேண்டும் என்றால் குருவினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு இருக்க வேண்டும். குரு அருள் இருந்தால் திருவருள் சேரும். குரு அருள் இன்றி திருவருள் இல்லை. மகான் ராகவேந்திரர் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு கதை. ஒரு கிராமத்திலே ராமநாதன் என்கின்ற ஒரு நபர் வாழ்ந்து வந்தார். மிகவும் நேர்மையானவர். எல்லோரிடமும் நன்கு அன்பாக பழகக்கூடியவர். ஆனால் வறுமை என்கின்ற அரக்கன் அவரை வாட்டி வதைத்தது. அவர் உழைக்கின்றார். ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது அவருக்கு கிடைக்கவில்லை. அவருடைய தேவைகள் பூர்த்தியாகவில்லை. கடன் வாங்க வேண்டியிருக்கின்றது. கடன் தீர மாட்டேன் என்கின்றது. ஒரு கட்டத்திலே இந்த ராமநாதன் மிக மிக மனம் உடைந்து விட்டார். கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துவிட்டது. நான் இப்படி சிரமப்படுகின்றேனே, கஷ்டப்படுகின்றேனே, என்னுடைய வாழ்க்கை உயர்வதற்கு
இந்த மந்திராலய மகான் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க மாட்டாரா, என்னை இப்படி படாதபாடு படுத்துகின்றாரே என்கின்ற ஒரு விரக்தி அவருடைய மனதிலே வந்துவிட்டது. இருந்தாலும் தெய்வ நிந்தனை செய்யாமல் மனமுருகி வேண்டிக் கொண்டார். மகான் ராகவேந்திரர் ஒரு கற்பக விருட்சம் போன்றவர். யாருக்கு என்ன வேண்டுமோ அதனை அளிப்பவர் மகான் ராகவேந்திரர். சோதனைகளை தாண்டி அவரை சரணாகதி அடைந்து விட்டால் அவருக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவர் ராகவேந்திரர். ஆகவே இந்த ராமநாதனும் ராகவேந்திரரை பரிபூர்ணமாக சரணடைந்து தினமும் ராகவேந்திரரை விரதமிருந்து வழிபடத் தொடங்கினார். ஆரம்பத்திலே ஏற்பட்ட சோதனைகள் மிக அதிகமாக இருந்தது. வேலை போய்விட்டது. ராகவேந்திரருடைய அந்த வழிபாட்டை தொடங்கி சிறிது நாட்களிலே வேலை போய்விட்டது. கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் வீட்டு வாசலிலே வந்து நின்று மிக மிக ஏளனமாக பேசினார்கள். ராமநாதன் மிகுந்த மன உளைச்சல் அடைந்தாலும் குருநாதர் மேல் வைத்த பக்தியை விடவில்லை. ராகவேந்திரா, உன்னை நம்பிவிட்டேன், நீயே கதி என முழுமையாக சரணடைந்து விட்டார். மனதை கல்லாக்கி கொண்டு தன்னை ஏசியவர்களையும் பேசியவர்களையும் அவர்களை திரும்ப பேசாமல் நம்முடைய கர்மா இது, நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்து துயரங்கள் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் காவி உடை அணிந்த ஒரு நபர் அவருடைய கனவிலே தோன்றி, நாளை காலை உன் வீட்டு வாசலிலே ஒரு நாய் அமர்ந்திருக்கும், அதற்கு உணவு அளித்துவிட்டு அது எங்கு செல்கின்றதோ அதை பின்தொடர்ந்து செல் என்று கூறி மறைந்து விட்டார். மறுநாள் காலை கனவிலே சொன்னது போலவே வீட்டு வாயிலை திறந்தபோது ஒரு நாயானது அவருடைய வீட்டு வாசலிலே இருந்தது. வீட்டிலே இருந்த கொஞ்சமான உணவை அதற்கு அளித்தார். அந்த நாய் சற்று தூரம் சென்று ஒரு பாழடைந்த மண்டபத்தின் அருகே நின்று குரைத்தது. ராமநாதன் அங்கே சென்று பார்த்தபோது பழைய மண்பாண்டம் ஒன்று அந்த மண்ணிலே புதைந்திருந்தது. அதை தோண்டி பார்த்தபோது அதிலே பலகாலத்துக்கு முந்தைய தங்க நாணயங்கள் இருந்தது. புதையல் கிடைத்து விட்டது இந்த ராமநாதனுக்கு. பல நாள் பல வருடங்கள் பட்ட கஷ்டங்கள் போய் ஒரு புதையல் கிடைத்து விட்டது. அந்த புதையலை வைத்து ராமநாதன் ஆகப்பட்டவன் தன்னுடைய கடன்களை எல்லாம் அடைத்தார். ஒரு சிறு தொழிலை தொடங்கி அதிலே பெரும் வெற்றியும் பெற்று செல்வங்கள் சேர்ந்தது. செல்வங்கள் சேர்ந்தாலும் ராகவேந்திரரை குருராயரை மறக்கவில்லை. கிராமத்திலே ஒரு ராகவேந்திரருக்கான பிருந்தாவனத்தை அமைத்தார். பசியோடு வருவோர்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்தார். அவருடைய மனதிலே அமைதியும் அன்பும் குடிகொண்டு விட்டது. ராகவேந்திரர் கலிகாலத்திலே நமக்கு கற்பகத் தருவாக நமக்கு நல்வழி சொல்கின்ற, நல்வழி காட்டுகின்ற, மன அமைதியை தருகின்ற ஒரு தெய்வம். இதற்கு காரணம் ராகவேந்திரர் ஏன் இவ்வளவு கருணை மிகுந்த ஒரு மகானாக இருந்தார் என்றால், அவர் மூலராமரை வழிபட்டவர். அந்த மூலராமர் வழிபாடு ராகவேந்திரருக்கு மிகப்பெரிய ஆன்மீக சக்தியை கொடுத்து அவரை உலகத்தின் மிகப்பெரும் குருவாக உயர்த்தி தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் கற்பகத் தருவாக தன்னுடைய அருளை பொழிந்து தன்னை நாடி வருபவர்களுடைய வறுமையை போக்கி, கஷ்டங்களை போக்கி அவர்களுக்கு நல்வாழ்வு அளிக்கின்ற ஒரு தெய்வமாக விளங்குகின்றார் ராகவேந்திரர். ஆகவே ராகவேந்திரருடைய சன்னதியிலே கால் வைத்தவர்களுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாது. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் குருராயரை சரணடைந்தால் நமக்கு நல்லதே கிடைக்கும், நல்லதே நடக்கும். குரு ராகவேந்திராய நமக. அனுதினமும் பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச்ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே என்கின்ற ஸ்லோகத்தை சொல்லி குருராயரை பணிவோம். நல்லதே நடக்கும், குருவருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.